முருகனை கொன்னுட்டு இந்த சட்டையை அந்த இடத்துல போட்டுடுங்க. அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த பழிய அவன் மேல திருப்புங்க. கார்த்திதா முருகனை கொன்னான்னு சொல்ல 2-3 ஆளுங்களையும் செட் பண்ணுங்க. விடியறதுக்குள்ள போலீஸ் இங்க வந்து கார்த்திய அரெஸ்ட் பண்ணிடும். கல்யாணம் நடக்கும்போது எனக்கு அந்த கார்த்தி மண்டபத்தில் இருக்க கூடாது. இதுதான் என் பிளான். சூப்பர் பிளான் சந்திரா. அந்த முருகனை தீர்த்து கட்டிட்டு அந்த பழிய கார்த்தி மேல போடுறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இந்த சட்டை போதும், அவன் விடியறதுக்குள்ள ஜெயிலுக்கு போவான். கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னு வை, நாம ஆசைப்பட்ட மாதிரி உங்க அக்கா ஊர் முன்னாடி அசிங்கப்படுவா. நமக்கு அது போதும். நீ போய் கல்யாண வேலையை பாரு. நான் இப்பவே அந்த முருகனை முடிக்கிறேன். இதுல எந்த சொதப்பலும் நடக்க கூடாது. கொன்னுட்டு மெசேஜ் பண்ணுங்க. சரி சந்திரா, நான் வரேன். இவர் பண்ண போற காரியம் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கார்த்தி உள்ள போயிடுவா. அந்த கார்த்தி உள்ள போயிட்டானா ரேவதிக்கும் மருதுக்கும் ஈஸியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் இங்க இருந்து போங்க. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் போங்க, போங்க. மாமா, இவங்க தான் நீங்க சொன்னவங்களா மாமா? இவங்களே தான் மாப்ள. இனிமே ரேவதி கல்யாணத்தை நடக்க விடாம இவங்க பாத்துக்குவாங்க. அப்பா, இவங்க கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னா அம்மா சும்மா இருந்துருவாங்களாப்பா? என்ன ரோகு, போலீஸோட வந்து நின்னா வேற வழி இல்லைன்னு தானே அர்த்தம்? ஹலோ, யாரு நீங்க? ஏன் பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த நேரத்துல போலீஸோட எதுக்கு வந்திருக்கீங்க? நான் காயத்ரி தேவி, மகளிர் உரிமை ஆணையத்திலிருந்து நான் வரேன். இந்த மண்டபத்துல நடக்க போற கல்யாணத்துல கல்யாண பொண்ணுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவளை கட்டாயப்படுத்தி மிரட்டி இந்த கல்யாணத்தை நடத்துறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரோ எங்க குடும்பத்து மேல இருக்கிற பொறாமையில உங்களை வேணும்னே தப்பான தகவல் சொல்லி இங்க அலைய வச்சிருக்காங்க மேடம். ரேவதிக்கு இஷ்டம் இல்லாம நாங்க இந்த கல்யாணத்தை நடத்துவோமா? குடும்பமே நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லா சொந்த பந்தங்க முன்னாடி பார்த்து பார்த்து நடத்துற கல்யாணம் மேடம் இது. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யாரோ எங்க குடும்ப மானத்தை வாங்கணும்னு பாக்குறான். நீங்க என்ன வேணாலும் விளக்கம் கொடுத்துக்கோங்க. ஆனா நாங்க அதையெல்லாம் வச்சு முடிவெடுக்க முடியாது. எங்களுக்கு பொண்ணோட வார்த்தை மட்டும்தான் முக்கியம். சோ அதனால முதல்ல பொண்ணை எங்க முன்னாடி வர சொல்லுங்க. அவங்க இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டா நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறோம். அது வரைக்கும் இந்த கல்யாண சடங்கு எதுவுமே இங்க நடக்க கூடாது. மாப்ள, இவங்க வந்தா கல்யாணம் நின்னுடும் நான் சொன்னேன்ல, பாருங்க. மாமா, நான் கூட இந்த விஷயத்தை நீங்க சகலகிட்ட சொல்லும் போது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா இவங்க இங்க வந்து நின்னதுல இருந்தே அத்தையும் சின்னத்தையும் எப்படி பயந்து போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா? முதல்ல யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த தப்பான தகவலை கொடுத்ததுன்னு சொல்லுங்க மேடம். யாரு தகவல் கொடுத்தாங்கங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. என்ன தகவல் வந்திருக்குங்கிறது தான் முக்கியம். நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவோம். நான் கடைசியா கேக்குறேன், நீங்களா பொண்ணை கூட்டிட்டு வரீங்களா இல்ல போலீஸ வச்சு நாங்களே உள்ள போய் கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணணுமா? மேடம், அதுக்கு அவசியமே இல்லை மேடம். நான் போய் பொண்ணை கூட்டு வரேன். போய் கூட்டிட்டு வாங்க. மாப்ள வாங்க. நீங்க எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? கார்த்தி மாமா இங்க மண்டபத்துல தானே இருக்காரு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் மாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அம்மா, கார்த்தி வருவாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிறது வாஸ்தவம் தான்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெளியில அந்த அதிகாரி அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னா இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கம்மா. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட மனசை மாத்த பாக்குறீங்களா? இது பாருங்க, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. மரியாதையா நீங்க எல்லாரும் இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. நான் ரேவதி கிட்ட பேசணும். ஈஸ்வரி, போத நிறுத்து.
உன் சுயநலத்துக்காகவும் வன்மத்துக்காகவும் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பார்க்காத. உன் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறத முதல்ல நிறுத்து நீ. உங்க கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் ரேவதி கிட்ட தனியா பேசணும். அம்மா ரேவதி, இது உன் வாழ்க்கைம்மா. உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும். பெத்த தாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரும் உன்னை மிரட்டி உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. உனக்கு மனசுல எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய். அவனே, நம்ம இவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னா பொண்ணு அவனை நம்மள மாதிரி ஆளுங்க கூட்டிட்டு போயிருக்கணும். இல்லைன்னா அவன் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அவனே சித்தப்பா, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவனே பாரு, வா மவனே வா. டேய் நில்றா. டேய் அவனே, முருகன் பேர் இருக்கிறதால மயில புடிச்சிட்டு பறந்துட்டானா? இந்த நேரத்துல உங்களுக்கு காமெடி வேறையா? அது இல்ல அவனே, அவனை நம்ம பிடிக்காம போனோம்னா மருமக நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டாளா? சரி வாங்க வாங்க. சார் சார் சொல்லுங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் கொடுங்க சார். அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும் சார். இந்தாங்க. ஹலோ, யாருங்க? கார்த்தி சார், நான் முருகன் பேசுறேன் சார். முருகனா, நீ எங்க இருக்க? சார், நீங்க துரத்திட்டு வரும்போது நான் உயிருக்கு பயந்து புகைக்குள்ள போனல. அப்போ என் வாயை பத்தி யாரோ என்னை கடத்திட்டு போய் குடோன்ல அடைச்சு வச்சுக்கிட்டு என்னை கொல்ல பாக்குறாங்க சார். நிதானமா பேசு. யார் உன்னை கொல்ல பாக்குறாங்க? இப்ப நீ எங்க இருக்க? சிவனாண்டின்னு ஒருத்தன் சார். அவன் தான் எனக்கு இத்தனை நாளா குடோன்ல அடைச்சு வச்சிருந்தான். இப்ப என்ன கொன்னுட்டு அந்த பழியை உங்க மேல தூக்கப்பட பாக்குறான் சார். சிவனாண்டியும் அவன் சித்தப்பாவும் பேசுறத கேட்டுட்டு தான் சார் நாங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்ப நீ கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வரேன். சார், நான் தப்பிச்சு ஓடி வந்த இடத்துல பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு சார். அங்கதான் சார் இருக்கேன். சார், இந்த நம்பரை வேற ஒருத்தர்கிட்ட நான் போனை வாங்கி பேசுறேன் சார். நான் போனை வச்சிடுறேன் சார். சரி, நீ எங்கே இரு, நான் உடனே வரேன். சரிங்க சார். இந்தாங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்.